ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஜெபத்தை குறித்த சில சிந்தனைகளை நான் வேதத்தின் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படியாக இருந்தது என்றால், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேதாகமத்திலே வசனங்கள் வரும். எரேமியா 33:3 கூட என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லி, அப்ப என்னை நோக்கி கூப்பிடு, கால் அப்பான் டு மீ. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம கால் பண்ணி நம்ம கூப்பிட மாட்டோம். ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க தான் நம்ம என்ன செய்வோம்னா தொலைபேசியில நம்ம அவங்களை அழைப்போம், செல்போன் மூலமா அவங்களை அழைப்போம். அப்ப என்னுடைய முதலாவது அனுபவம் எப்படியாக இருந்தது என்றால், நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தூரமாக எனக்கு இருந்ததை போல நான் உணர்ந்து, நான் என்னுடைய ஜெபம் எல்லாம் அழுகையோடும் சத்தத்தோடும் வியாகுலத்தோடும் அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறவரை நினைத்து நான் கூப்பிட்டது உண்டு. அதுல அழுகை இருந்தது, சத்தம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, வேதனை இருந்தது. ஏனென்றால் அவர் தூரத்துல இருக்கிறார். ஆனால் வேதாகமத்திலே முதலாவது ஆண்டவரை அறிகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சத்தத்தோடு கூட தான் அவரை கூப்பிடுவார்கள். ஏனென்றால் அவர் தூரமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில அவர் தூரமாக இல்லை, ஆனால் நம்முடைய நிலை அவரை விட்டு தூரமாக இருப்பது நிமித்தமாக நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரமாக இருந்த தேவனுடைய அன்பின் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினது நிமித்தமாக அவர் இந்த பூலோகத்துக்கு தன்னை தாழ்த்தி மனித உருவிலே வரும்பொழுது ஜெபம் எப்படியாக மாறினது என்றால், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேளு கேளு கேளு, 7 நாளும் கேளு, மத்தேயு 7:7, கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 7 நாளும் அவர் கூட இருந்த எல்லாரும் கேட்டவர் யாவரும் பெற்றுக்கொண்டார்கள். வசனத்துல மத்தேயுல பார்க்கும் பொழுது அவரிடத்துல வந்த யாவரும் அவரிடத்துல இருந்து அவர் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பிசாசு கூட இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள நாங்க போனோம்னு சொல்லி கேட்ட போது அந்த பிசாசை பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பிச்சார். அப்ப அவர்கிட்ட கேட்ட யாவரும் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப தூரத்துல இருந்தவங்க இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்பாக பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப ஜெபம் எப்படி மாறிடுச்சுன்னா, பக்கத்துல இருக்கிற இயேசு கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தூரத்துல இருக்கிறனால அவர் கால் பண்ணி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் பக்கத்துல இருக்கிறனால கேட்டா அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில அவரை நான் அறிந்து கொண்ட போது நான் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டேன். என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சத்தமிடுறது கிடையாது. 2வது, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்த அந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட போது என்னுடைய ஜெபம் எப்படி மாறினது என்றால், அவரிடத்துல கேட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை, என்னுடைய வாழ்க்கையில படிப்பின் காரியத்துல, என்னுடைய வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் காரியத்துல நான் ஆண்டவரிடத்துல கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பாக அவர் பரலோகத்துக்கு சென்று அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த வாக்கின்படியே அவர் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து அவருடைய பிரசனம் முழுவதும் கடந்து வந்த போது அவர் இந்த எல்லா இடத்துலையும் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் வந்தது. தூரமாக இருந்தவர் அருகிலே இருந்தவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்றால், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். முதல்ல தூரமா இருந்தார், நான் சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியிருந்துச்சு. பக்கத்துல இருக்கும்போது நான் கேட்க வேண்டியிருந்துச்சு. இப்ப அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னுடைய ஜெபம் எப்படியாக மாறினது என்றால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இடைவிடாம நம்முடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. மற்ற எந்த காரியமும் இடைவிடாம நடப்பதே கிடையாது. அப்ப அந்த இருதயத்துல அவரோடு இருக்கிற அந்த உறவை நான் சரிப்படுத்தி அவர் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது,
அவர் எனக்குள்ளாக ஆலை செய்யும் பொழுது, நான் தூங்கும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் பொழுது, நான் செயல்படும் போது, எல்லா நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிற அந்த உறவை நான் காத்து கொள்ளுகிறதன் மூலமாக அப்படியான ஒரு ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு செயலாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு அனுபவமாக இருந்தது. அதன் பின்பாக அது வாழ்க்கையாக மாறினது, என்னுடைய சுவாசமாக மாறினது. அப்ப இருதயத்துல ஆண்டவரோடு இருக்கிற உறவை நான் சரியாக காத்து கொள்ளும் போது என்னுடைய ஜெபம் எப்படியாக மாறுகிறது என்றால், அது இருதய துடிப்போடு கலந்திருக்கிறது நிமித்தமாக அது தொடர்ந்து அது ஆண்டவரோடு இருக்கிற உறவை எல்லா நேரத்திலையும் காத்துக்கொள்கிற ஒரு உறவு. ஒரு வசனம் என்னன்னா, அந்த வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். இருதயத்தை நாம இருதயம் சரியா இருக்குதான்னு மற்ற யாரும் நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. மற்றவங்க யாரும் நம்முடைய கணவனுக்கு மனைவியோ, பெற்றோருக்கு பிள்ளைகளோ, பிள்ளைகளுக்கு பெற்றோரோ இந்த இருதயம் சரியா இருக்குதான்னு சொல்ல முடியாது. ஆனா தேவன் நம்மோடு கூட இருந்தால், நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக சரியாக இருந்தால், நிச்சயமாக நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாம் அவராலே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் மறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இருதயத்திலே அவரோடு இருக்கிற உறவு, தூரத்தில் இருந்த உறவு, அருகாமையில் இருந்த உறவு, இருதயத்துக்குள்ளாக இருக்கிற உறவு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியான கடவுள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த உறவை நாம் காற்றுக்கொண்டு நம் இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்முடைய இருதய சுத்தம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நம் இருதயத்தை ஏமாற்றாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இருதயத்திலிருந்து நாம் வேண்டிக்கொள்ள துவங்கின போதே அந்த ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. இது உங்களுக்கும் அனுபவமாக மாறும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் கூட நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்கின போது உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பதிலை உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் பிதா, உங்கள் தகப்பன். அவர் உங்களுக்கு சிறப்பானதை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தூரமாக இருந்த தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் உம்மை விட்டு தூரமாக இருந்தோம். இன்று எங்கள் அருகிலே இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியான கடவுளை வைத்து எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற அந்த துடிப்பிலே நீர் உம்முடைய உறவிலே நாங்கள் கலந்திருக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக என்னை நடத்தின தேவன் மக்களை நீ நடத்தி ஆசீர்வதிக்க முடியாய். அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.